ஏங்க இன்னைக்கு தாவேக்கா மாநாட்டுல ஒரு பையன் வந்து போய் அவங்களோட விதியோட பவுன்சர்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அது நியூஸ்ல பார்த்தேன் நானு. அது ஆக்சுவலா வந்து பவுன்சர் மேலேயும் தவறு இருக்கு, அந்த பையன் மேலேயும் தவறு இருக்கு. ஒரு ரசிகர் கூட இது ஒரு கட்சி மாநாடுனா இது வரைக்கும் எவ்வளவு மாநாடு பார்த்திருப்போம், இது பண்ணிருப்போம். எந்த ஒரு மாநாட்டிலையும் இந்த மாதிரி எந்த ஒன்றும் போனது கிடையாது. புரியுதா? அதனாலதான் வந்து இருக்கிற எல்லா கட்சியும் வந்து உங்களை அணில் குஞ்சுன்னு திட்டுறாங்க. இந்த பையன் அதாவது ஆயப்பனை விட்டு பெரம்பலூர்னு நினைக்கிறேன். அந்த பையன் பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்க. அந்த பையன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான், பாத்துருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டான். இப்ப திடீர்னு போய் எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இது பின்னாடி யார் தூண்டுதலோ அது என்னமோ தெரியாதோ, அப்பா அம்மா சொல்லி கூட போட்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணலாம்னு கூட போட்டிருக்கலாம். ஆனா அந்த பவுன்சர்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது தூக்கி எறியறதுக்கு? புரியுதா? அந்த பவுன்சர்கள் தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது, பூராமே கேரளாக்காரனா. அவங்க வந்து அதாவது உன்னோட வேலை என்ன, தலைவர் யாரும் தொடர கூடாது, வைக்கக்கூடாது, அடுத்தவனுக்கும் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது. நீ பெரிய ஆர்மியோ இல்ல வந்தவன் பூரா டெரரிஸ்டோ கிடையாது. புரியுதா? அதனால வந்து அவங்களுக்கு இப்ப பவுன்சர் எல்லா கட்சிக்காரங்களும் பவுன்சர் வச்சுக்கிறாங்க. ஸ்ரீபீல்ட்ல இருக்க எல்லாருமே பவுன்சர் வச்சுக்கிறாங்க. இந்த பவுன்சருக்கு என்ன வேலை? யாரும் வரக்கூடாது தூக்கி எறியறதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது? அதனால அந்த பையன் இப்ப போய் கொடுத்துருக்குறாப்ல. நீங்க பண்ணது தவறு தானே. இதுக்கு என்ன பண்ணிருக்கணும், கட்சி தலைவர் மாநாடு அறிவிச்ச உடனே நம்ம இந்த மாதிரி போகும்போது, நீ ஒரு பெரிய கட்சி இந்த தலைவர் கிடையாது, பொலிட்டிஷியனாவே கிடையாது, நீ ஸ்ரீபீல்ட்ல இருந்து போயிருக்கு. அப்ப உன்னை பார்க்க எல்லாரும் வரதான் செய்வா. இப்ப ஒரு நயன்தாரா வந்தா கூட சேலத்துல 9 லட்சம் பேர் கூடணும்னு சொன்னாங்க. யார் வந்தாலுமே கூட்டம் கூடத்தான் செய்யும். சரி, அது மாதிரி வருவாங்க. பவுன்சர் வந்து நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கணும், யாருக்கு இந்த அசம்பாவிதம் இல்லாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது சொல்றதுக்கு வழி இல்ல. இந்த ரேம்ப் வாக்குன்றது எதுக்குன்னு என்னோட கேள்வி. அழகி போட்டியில தான் ரேம்ப் வாக்கு போவாங்க. இல்ல ஒருவேளை தூரமா இருக்கவங்கள அவங்களும் விஜய் பாக்கணும். என்னப்பா உன்னை பார்த்து என்னப்பா ஆக போகுது? உன்னை பாக்குறதுனால வீட்டுல சோறு பொங்க போதா? என்னதான் அதுதான் சொல்றேன். அதுதான் பெரிய முட்டாள்தனம்னு சொல்றேன். பெரிய முட்டாள்தனம். ரசிகர்னா அவனால உனக்கு என்ன பயன் இருக்கு? 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் போய் படம் பாக்குற, சந்தோஷம், ஹாப்பி, நல்லா இருந்துச்சு, அவ கொடுத்த காசு பிரயோஜனமா இருந்துச்சு, வந்துடணும். அப்போ கட்டவுட்டுக்கு பால் ஊத்துறது, ட்ரம் அடிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? அப்படி ஒரு கட்சிக்காரங்க தான் பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க கட்சி தலைவர் வர்றாரு அப்படின்னா அவரோட செல்வாக்கு காமிக்கிறதானே அந்த இடத்துல பண்ணுவாங்க. அடுத்து ஏதாவது சீட் வாங்கலாம் அப்படின்னு. உனக்கு என்ன இருக்கு? அடுத்தவர் வரப்போறாரு வரல, அது வேற மேட்ரு. இவ்வளவு தற்குறித்தனமா இருக்கக்கூடாது, என்னோட கேள்வி. ஒரு இளைஞரை இப்ப இந்தியாவுல இவ்வளவு இளைஞர்கள் இருக்கீங்க, எல்லாருமே ஒரு சினிமாக்காரன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா நாடுக்கு இதாக வல்லரசு ஆகுறது வீணாதான் போகும். ஊட்டில இருந்து வந்தவன் செத்து போன வீடியோல பேசியிருப்போம். அந்த வீட்டுல அந்த ஒரு பையன் தான், அப்பா இல்ல, அந்த அம்மா என்ன பண்ணும் பாவம்?